தானாகிய பொன்னு வெள்ளி கைலாசமலையில் அம்மா அண்ட வன சராச்சரங்களை சரி படைத்து காத்து ரச்சித்து வருகின்ற சரி அகண்ட பரிபூரண சச்சிராந்த சுருதியாகி பரமக்கடவுளும் சரிதான் அம்பிகை உமையுளாய் ஆதி பராசக்தியும் சரி கைலாசமலையிலே அம்மா ஓவன் அச்சரத்தில் ஓலைக்கால் மண்டபத்தில் சரி சக்தி சிவனுமாகவே அமர்ந்திருக்கின்றார்கள். சரிதான் இப்படி இவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய சமயத்தில் சரி அவர்களை இப்படியே சுழன்று அம்மா 33 தேவான்கள் 48,000 ரிஷிகள் சங்கத்தார் சுமையத்தார் தானவர்கள் வானவர்கள் வர்ணன் வாயு அக்னி என்று சொல்லக்கூடிய கோடான கோடி தேவக்கணங்கள் எல்லாம் பெருமானாகிய பரமனை புடை சூழ்ந்து அமர்ந்திருக்க மூற்ற மகனாய் யானை முகன் முகன கற்பூர வேண்டியிருக்க கற்ற குரவள்ளி மணவாள கமல பூவையில் சொரிந்திருக்க மலையை திருப்பி கல்கடைந்த வாலி ஒரு பக்கமாக அமர்ந்திருக்க ஆட்டுக்கிட வாகனத்தில் அக்னியன் அமர்ந்திருக்க சரி கிளி வாகனத்தில் மன்மதன் அமர்ந்திருக்க அம்மா காக்கை வாகனத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்க சரி இன்னொரு பக்கமாகவே சரிதான் தப்பட்டே தடாரி எக்காலம் நாதஸ்வரம் அம்மா இன்னரம் சரி ரணபெருகி ராஜபெருகி வெங்கல பெருகி அம்மா தவையிலா துந்துமி புல்லாங்குழல் சரி கைத்தாளம் எக்காலம் அம்மா இப்படி 8 திக்கு முழங்கிக் கொண்டிருக்கு. இசை கருவிகள் முழங்கிக் கொண்டிருக்கு. பகவான் பார்வதி சரி சக்தி சிவனுமாகவே அரசரிக்கின்றார். இப்படி அரசரிக்க சரி பாதாள உலகத்தில் நடந்த ஒரு தர்க்கம். என்ன தர்க்கம்? பாதாள உலகத்திலே சரி வாழ்ந்து வருகின்றார்கள் மூர்க்க உடம்படைத்த அசுரர்கள். சரி இந்த அசுரர்கள் பேசுகின்றார்கள். என்ன பேசுகின்றார்கள்? அண்ணே என்ன கைலாசத்தில் இருக்கின்றாரே பகவான், அம்மா அவருக்கு என்றைக்காவது சாக்காலம் உண்டா? பெருமான் இறைவனுக்கு ஒரு நாளும் நிறை மூப்பு பிணி இறப்பு என்பது ஒரு நாளும் இறைவனுக்கு கிடையாது. அப்படி இருக்க அந்த சிவனை போய் சரி நாம் எல்லோரும் சாகாமல் இருக்க வேண்டும். அப்படி ஆண்டவனை போல் நாம் எல்லோரும் இறக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது வாருங்கள் சமுத்திரம். சரி அதில் சென்று அமிர்தம் கிடைத்தோம் என்று சொன்னால் அம்மா அதில் வந்து பிறக்கும் தெய்வ அமிர்தம். சரி தெய்வ அமிர்தம் தன்னை அம்மா இந்த அசுரல் மட்டும் வருந்தும் என்று சொன்னால் ஆனால் அந்த கைலிங்கிரி வாசகனை போல் சாகாமல் இருக்கலாம். அப்படி என்றால் அசுரர்களாகி நமக்கு அமுது அப்படி என்று சொன்னால் நாம் எப்படி அமுது கிடைவது? தெய்வான்களை அழைத்து செல்லலாமே. சபாஷ். அவர்களுக்கு தான் அமுதம் கிடைவதில் சரி அனுபவம் அதிகம். சபாஷ். அவர்களை அழைத்து சென்றோம் என்று சொன்னால் அம்மா கண்டிப்பா தெய்வ அமிர்தம் வந்து பிறக்கும். சரி என்று சொல்லி பாருங்கள். அம்மா இந்த அசுரர்கள் சரிதான் தெய்வான்களை வந்து அழைத்தார்கள். ஆமாம்மா அவர்களும்